ஓம் நமோ வெங்கடேஷாய. திருமலா திருப்பதி இன்றைய அப்டேட்ஸ் பார்க்கலாம். இன்னைக்கு ஏகாதசி, நாளைக்கு திருவாதிரை நட்சத்திரம், சுவாமி ராமானுஜரோட அவதார திருநட்சத்திரம். நாளைக்கு சாயந்தரம் சகஸ்திர தீபாலங்கார சேவால மலையப்ப சுவாமி தாயாரோட சுவாமி ராமானுஜரும் எழுந்தருள்வார் எதிர் சேவையா. அடுத்து கீழ் திருப்பதியில் இன்றைக்கி ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன் காலையில் 4:30 மணிக்கு கவுண்டர் ஓப்பன் பண்ணி ரயில்வே ஸ்டேஷனுக்கு முன்னாடி இருக்கிற விஷ்ணு நிவாசம், பஸ் ஸ்டாண்டுக்கு பின்னாடி இருக்கிற ஸ்ரீனிவாசம் காம்ப்ளெக்ஸ், அலிப்பிரி பாலாஜி பஸ் ஸ்டாண்ட் கிட்டே இருக்கிற பூதேவி காம்ப்ளெக்ஸ் 3 இடங்கள்லையும் 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. திவ்யதர்ஷன் டோக்கன் பூதேவி காம்ப்ளெக்ஸில் இன்றைக்கி காலையில் 4:30 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி 2,000 கோட்டா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. 1.5 மணி நேரத்தில் டோக்கன்ஸ் தீர்ந்துருச்சு. அண்ட் டோக்கன் வாங்கிறதுக்காக பக்தர்கள் நேற்று நைட்டு 12 மணிக்கெலாம் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னாங்க. டோக்கன் வாங்கிறதுக்காக க்யூ லைனில் நம்ம ஜாயின் பண்ணிட்டோன்னா அவ்வளோ பேருக்கும் டோக்கன் கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கீங்க. அந்த மாதிரி கிடையாது. 3 இடங்களையும் சேர்த்து தான் இப்போ ஸ்லாட்டட் சர்வதர்ஷன் டோக்கன்னா 10,000 கோட்டா ரிலீஸ் பண்ணுறாங்க ஆவரேஜாக. க்யூ லைன்லையே குறிப்பிட்ட லெவலுக்கு மேலே இப்போ க்ரௌடு இருக்காங்க அப்படின்னா அலோவ் பண்ணுறதில்ல அப்படின்னு சொன்னாங்க. இருக்கிறவங்க எல்லாருக்கும் டோக்கன் கொடுக்க மாட்டாங்க. இருக்கிற கோட்டா தீர்ற வரைக்கும் டோக்கன் கொடுப்பாங்க. டோக்கன் தரிசனத்துக்கு ATGH சர்க்கிள் தான் ரிப்போர்ட்டிங் பாயிண்ட். சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 5லேருந்து 7 மணி நேரம் ஆகலாம். நடைபாதைகளை எந்த டோக்கனும் கொடுக்கறது கிடையாது. நடந்து போகிறதுக்கு டோக்கன் டிக்கெட் இருக்கணுங்கிற ரூலும் கிடையாது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லாத டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கு 30 மணி நேரம் ஆச்சு அப்படின்னு சுவாமி தரிசனம் பார்த்தவங்க ஷேர் பண்ணாங்க. ஹெவி க்ரௌடு இருக்குது. டோக்கன் டிக்கெட் எதுவும் இல்லை, டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஜாயின் பண்ணுறீங்க, 30 மணி நேரம் ஓகேனா அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. டைரக்ட் சர்வதர்ஷனத்தில் ஹெவி க்ரௌடு இருக்குது. 300 ரூபாய் தரிசனம் வர்ச்சுவல் சேவா தர்ஷனத்தில் சுவாமி தரிசனம் பார்க்குறதுக்கும் 3லேருந்து 6 மணி நேரம் ஆகலாம். ரூம் எடுக்கிறீங்க, லாக்கர் எடுக்கிறீங்கன்னா கூட ஏர்லி மார்னிங்கே க்யூவில் ஜாயின் பண்ணி எடுத்துக்கோங்க. காலையில் 5 மணி போல் கவுண்டர் ஓப்பன் பண்ணி ஆஃப்லைனில் ரூம்ஸ் கொடுக்குறாங்க திருமலா CRO ரூம் புக்கிங் ஆஃபீஸில். அதுக்கு நீங்கள் ஒரு 3 to 4 ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா ஷியோராக ரூம் கிடச்சிரும். லாக்கர் கூட காலையிலே எடுத்துக்கோங்க. ஹெவி க்ரௌடு மாதிரி இருக்கிறப்போ லாக்கர் எடுக்கிறதுக்கும் லேட் ஆகும். இல்லை சாயந்தரம்லாம் போகிறீங்கன்னா இல்லாமல் கூட போகும். அதனால் காலையிலே ரூமோ லாக்கரோ எடுக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். நியூஸ் பேப்பரில் வந்த ஒரு இன்ஃபர்மேஷன் இது. ஒரு வருஷத்துக்கு திருமலையில் எலக்ட்ரிசிட்டி நீடு 600 லட்சம் யூனிட்ஸ் ஆகுமா. இப்போ மும்பை பேஸ்டு கம்பெனி ஒருத்தவங்க விண்டு டர்பைன் டொனேட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக ஒரு வருஷத்துக்கு உண்டான செலவு ஆகுதில்ல, அதில் 1.45 கோடி ரூபா மிச்சமாகும். 600 லட்சம் யூனிட்ஸ் ஒரு வருஷத்துக்கு யூஸ் ஆகுதில்ல, அதில் 100 லட்சம் யூனிட்ஸ் அவங்க இன்ஸ்டால் பண்ணியிருக்கிற விண்டு டர்பைன்லேருந்தே ப்ரொடியூஸ் பண்ணிக்கிறாங்க. மீறி தான் பே பண்ணுறாங்க. புது விண்டு டர்பைனால் ஒரு வருஷத்துக்கு 16 லட்சம் யூனிட்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதனால் 1.45 கோடி ரூபா மிச்சமாகும்ன்ட்டு நியூஸில் பார்த்தேன். எதுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணேன் அப்படின்னா, வருஷத்துக்கு 600 லட்சம் யூனிட்ஸ் திருமலையில் தேவைப்படுது, யூஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுக்காக. ஸோ நாளைக்கு டோக்கன் வாங்குகிற பிளானில் இருந்தீங்கன்னா இன்றைக்கி நைட்டு ஒரு 11-12 க்யூவில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா டோக்கன் கிடைக்கும். டைரக்ட் சர்வதர்ஷனம்னா 30 மணி நேரம் ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தரிசனத்துக்கு போனீங்கனாலும் எவ்வளோ நேரம் ஆச்சுன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணுங்கள். SSB லைஃப் ஸ்டைல், SSB திருப்பதி அப்டேட்ஸ் யூடியூப் சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறீங்கனாலும் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. டெய்லி திருப்பதி பற்றின அப்டேட்ஸ் ஷேர் பண்ணுறது நீங்கள் சுவாமி தரிசனம் பார்க்க போகிறப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோ லைக் பண்ணி நிறைய பக்தர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அவங்களுக்கும் இதில் சொல்லியிருக்கிற இன்ஃபர்மேஷன்லாம் போய் சேரும். தேங்க்யூ.